அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இதில் என்னென்ன என்ன சொல்லலாம்னு இது ஒரு அற்புதமான ரகசியம். இந்த அற்புதமான ரகசியம் சார்ந்த விஷயத்தை நாம் பேசுவதற்கு இன்னைக்கு இறைவன் ஒரு கடாட்சத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த கடாட்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, சில பேரை பார்த்தவொடனே ஏன் நமக்கு பிடிக்கல, சில பேரை பார்த்தவொடனே என்ன சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகமாகுது. அது பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும், ஆணாக இருந்தாலும் பொருந்தும். ஆனால் எல்லா பெண்களையும் பார்த்தால் என்ன சொல்லலாம்னா நமக்கு அந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி உண்டாகுதா என்று சொன்னால் கிடையாது. இல்லை எல்லா ஆண்களையும் கூடயும் என்ன சொல்லலாம்னா நண்பர்களாகவோ குருவாகவோ சிஷியர்களாகவோ என்ன சொல்லலாம்னா பழகுவதற்கு பிடிக்குதா என்று சொன்னால் இல்லை. அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம குடும்பத்திலே ஒரு தேவையான நல்ல நபர் இருக்கிறாரு, அவரோடு நம்ம ஒத்து போக முடியல. வெளி உலகத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கார், அவரோடு நம்மளால் நல்லா ஒத்து போக முடியுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கும்போது, இதற்கு முதல் காரணம் சந்திரன், ரெண்டாவது காரணம் சுக்கிரன். இதை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. முதல் காரணம் சந்திரன் தான் எப்பயுமே ஈர்ப்பு சக்தி உடையவன். ஈர்ப்பு சக்திக்கு அப்புறமாக அளவலாவுகின்ற தன்மையை என்ன சொன்னால் பரிசத்தை என்ன சொல்லலாம்னா தொடர் உணர்வால் ஏற்படுகிற ஒரு சந்தோஷத்தை கொடுப்பவன் தான் சுக்கிரன். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கும். இப்படி இருந்துட்டாலே இவர்கள் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் நல்லா வந்துடுவாங்க. மற்ற கிரகத்தை எல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம், இது ரெண்டு ஒரு ஒருத்தருக்கு மனசு இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இருக்குது ஆனால் மனசு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நல்லாவே இருக்காது. உடல் என்று மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், உடல் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். ஏன்னா உடல் சார்ந்த விஷயத்தில் இன்பத்தை கொடுப்பது சுக்கிரன் தான், இன்பத்தை தூக்கி வைப்பது சுக்கிரன் தான். சந்திரன் என்பது ஆசையை தூண்டி விட்டு என்ன செஞ்சிருவான் அப்படின்னா சுக்கிரனை வச்சு அந்த தேவையை பூர்த்தி பண்ணுவோம். ஏன்னா சந்திரன் மனம் மட்டும்தான், ஸ்பிரிட்டை ஏற்றி விடுறது தான். ஆனால் அதை பூரா சந்திரனுடைய செயல்பாட்டுக்கு பூராமே ஒத்துப்போய் சந்திரனுடைய ஆசையை கற்பனையாக இருந்த ஒன்றை என்ன சொன்னா காட்சி பொருளாக செய்து இணைய வைப்பது சுக்கிரன் தான். இதனால தான் ஜாதகத்தில் சந்திரனையும் சுக்கிரனையும் எல்லாரும் பெருமையாகவே இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைக்கணும். என்னதான் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் சோர்ந்து போயிருந்தால் நல்லா இருக்காது. என்னதான் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் வாழ்க்கையில் தூய்க்க வேண்டிய இன்பங்களை தூய்க்க முடியாமல் போனால், சுக்கிரன் இல்லாமல் போனால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ இதுக்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்தை மாற்ற முடியாது, சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவனை மாற்ற முடியாது, லக்னாதிபதி நின்ற இடத்தை மாற்ற முடியாது. விதி மதி கதி லக்னாதிபதி நாளை மாற்ற முடியாது. ஆனால் சந்திரனை மாற்றலாம். யாப்பியம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை, யாப்பியம் என்று சொன்னால்
நீ நினைத்த இடத்தில் வந்து 27 நட்சத்திரத்தில் நீ நினைத்த நட்சத்திரத்தில் பேர் வைக்கிற உரிமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் உனக்கு உண்டு இல்லை. நீ இந்த பேர் தான் வைக்கணுங்கிறது வந்து என்ன செய்ய எந்த சட்டத்திலையும் எழுதப்படவில்லை. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் காக்கி கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இங்கே கிடையாது. உனக்கு எது விருப்பமோ 12 கட்டத்துக்குள்ளே நீ எந்த பேர் வேணாலும் நீ வச்சுக்க அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடையது என்னன்னு சொன்னாலும் யாப்பியம். இந்த யாப்பியம் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தெரியும். அந்த நபர் பிரபல ஜோதிடர் தான். அவர் என்ன இருக்கார், அவருக்கு யாப்பியத்தை பற்றி தெரியும். அதற்கடுத்து எனக்கு தெரியும் யாப்பியம்னா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் யார் என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மதுரை பொன்னையாசாமிகள், திருப்பரங்குன்றம் பொன்னையாசாமிகள் தான் யாப்பியத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவர் எனக்கு ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா நல்ல நண்பர், ஜோதிட நண்பர், அவ்வளோதான். அதோட வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் காலம் ஒரு 10 ஆண்டு காலம் நம்மளுடைய தொடர்பு பழக்கங்கள் இருந்தது. காலத்தால் சந்தர்ப்பத்தால் அவருக்கு நமக்கு ஒத்துவல்ல. ரைட், உங்கள் வழியை நீங்கள் பாருங்கள், எங்கள் வழியை நாங்கள் பார்க்கோம். தேங்க்யூ, பாய், அவ்வளோதான். இருந்தாலும் ஒருவரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஒருவரால் வந்து என்ன சொன்னான்னா அது வந்து என்ன சொன்னான்னா வந்து இதுதான் யாப்பியம் என்று அவர் எனக்கு சுட்டி காட்டியவர் தான். அதை வந்து என்ன சொன்னால் நம்ம சொல்வதில் பெருமைப்படுவதில் தப்பெல்லாம் கிடையாது. அப்போ அந்த யாப்பியம் என்பது நீங்கள் நினைத்த பேரை நீங்கள் வைத்து கொள்ளலாம். அதான் யாப்பியம். அப்போ இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டேங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், நல்ல நேரில் பார்த்தா வந்து சூப்பராக பேசுவார். நேரில் பார்த்தா சூப்பராக தேன் ஒழுகி விடும். ஆனால் தூரத்துக்கு போயிட்டாருன்னா என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டார். நம்ம அவருக்கு வந்து என்ன சார் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் அவர் அந்த மனோநிலைக்கு வர மாட்டார். என்ன காரணம் என்று சொன்னால், என்னுடைய பெயர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. நான் யாப்பியத்தின்படி தான் வைத்திருக்கேன். யாப்பியத்தின்படி வைத்த பிறகுதான் இதில் வந்து நல்ல ஒரு ரீச்சிங், நல்ல நிறைய கிளையண்ட்டு, வெளிநாட்டு கிளையண்ட்டு, பொருளாதார வருமானங்கள் எல்லாம் நிறைய வந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டுருக்கு. நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய. அப்போ இந்த யாப்பியத்தை கூட வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பொருளாதாரத்திலும் வந்து நிறைவு வருகின்ற மாதிரி வைக்கணும் பேர். அது எத்தனாவது நட்சத்திரத்தில் வைக்கணும் இப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இருக்குது. கணக்கெல்லாம் இல்லாமலாம் கிடையாது, இருக்குது. ஆனால் இந்த யாப்பியத்தால் என்ன பயன், என்ன சாதிக்கலாம் என்று சொன்னால் சாதிக்கலாம், நிறையா சாதிக்கலாம். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து இணைச்சிட்டாங்க. ஆனால் சந்திரனும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சுக்கிரனும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த சந்திரனும் சுக்கிரனும் என்ன சொல்கிறாருன்னா வந்து கடைசி வரைக்கும் வாழுகின்ற காலத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யமான உறவை வந்து ஏற்படுத்தக்கூடியது சந்திரனும் சுக்கிரனும் தான். இந்த சந்திரனும் சுக்கிரனும் தான் வந்து இந்த அந்யோன்யமான உறவை ஏற்படுத்தக்கூடிய சக்தி. அந்யோன்யம் என்பது சந்திரனும் சுக்கிரனும் தான். நினைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பது சந்திரன். அதே சமயத்தில் சுக்கிரன் வாழ்ந்த வாழ்க்கையை மனதால் ரசித்து பார்த்து எந்த சூழ்நிலைகளிலும் என்ன சொன்னான்னா 60 வயதானாலும் கையை போட்டு வந்து என்ன சொன்னான்னா அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அப்போ எப்போ சந்திரனை நம்ம வந்து என்ன சொன்னா வலிமைப்படுத்திட்டோம்னா சுக்கிரன் எந்த வயதிலும் வேலை செய்வார். மனமது செம்மையானால், மனத்தை செம்மைப்படுத்தக்கூடிய அந்த சந்திரனை நாம் சரிப்படுத்தி சரியான இடத்தில் பேர் வைத்து விட்டோம் என்று சொன்னால் எப்படி வைக்கணும்? இப்போ எப்படி வைக்கணும்னா என்ன சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம அந்யோன்யமான நட்பு இருக்குன்னா நாம் வைக்கிற பேர்லேருந்து நம்மளுடைய பேர் மேசத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொருத்தருடைய பேர் மிதுனம்,
அல்லது என்ன சொல்கிறாருன்னா வந்து சிம்மம் அல்லது துலாம் அல்லது என்ன சொன்னால் தனுசு அல்லது கும்பத்தில் இருக்கணும். நம்மளுடைய பேர் ரிஷபத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த இன்னொருத்தருடைய பேர் கடகம், கடகத்திலிருந்து என்ன அதுக்கடுத்து கன்னியிலிருந்து விருச்சிகம், விருச்சிகிலிருந்ததுலேருந்து மகரம், மகரத்திலிருந்து மீனத்தில் இருக்கணும். இப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா 2 பேரும் அந்யோன்யமாகிடுவாங்க. நல்ல நட்பு நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது, அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த சந்திரனுக்கும் நம்மகிட்ட இருக்கிற சந்திரனுக்கும் இன்னொரு இடத்துல வந்து நாம் அந்த கூப்பிடப்படுகின்ற பெயருக்குண்டான சந்திரனுக்கும் இணக்கம் வேணும் இல்லையா? அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டச் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா 1, 3, 5, 7, 9, 11 அல்லது 2, 4, 6, 8, 10, 12 வந்து உங்களுடைய சந்திரன்கள். ஒருத்தருக்கு ஒன்று உயிர்காரகத்தில் சந்திரன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கும் உயிர்காரகத்தில் சந்திரன் இருக்கணும். ஒருத்தருக்கு பொருள்காரகத்தில் சந்திரன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கும் பொருள்காரகத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி தம்பதிகளுக்கு வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், இல்லை ஒரு தம்பதிக்கு வந்து பொருள்காரகத்தில் இருக்குது, இன்னொரு தம்பதிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருள்காரகத்தில் வந்து அதை இணைவு படுகின்றவரை அந்த யாப்பியம் என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்தில் அது எந்த நட்சத்திரம் பொருந்தி வருகிறதோ அப்படி வைத்து வந்து என்ன சொல்கிறேன்னா அதை என்ன சொன்ன அந்த பெயரை நாம் எழுத, அல்லது கணவன் மனைவியை கூப்பிட, மனைவி கணவனை வந்து என்ன அந்த பெயர் சொல்லி கூப்பிட வாழ்க்கை சுகமாகிவிடும். இதுதான் யாப்பியம். இதுதான் யாப்பியம். இந்த யாப்பியத்தில் இதில் தான் வந்து சில கஸ்டமர்களாக வருவான். வந்துட்டுன்னு சொல்லி லொல்லு பேசிகிட்டு இருக்கிறது காரணமே பணிய மாட்டான், டெஃபினட்டாக பணிய மாட்டான். அந்த பணிய மாட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யுது? சண்டை வருவதற்கு காரணம் அதுதான். அப்போ அவன் ஒருவனுடைய பெயருக்குரிய சந்திரனை வந்து நம்ம எங்கே வேணாலும் மாற்றிக்கிடலாம். ஏன்னா இது கெஜெட்டுக்கு போனால் 3 தடவைக்கு மேலே நீங்கள் பேரை மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்கு நீங்களே வந்து என்ன சொன்னான்னா தினமும் என்ன சொன்னா உங்களுடைய புதிதாக வைத்த அந்த யாப்பியத்துக்கு உண்டான பெயரை எழுதி பார்க்க உங்களுடைய உங்களை நீங்களே கூப்பிட்டு பார்த்தாலோ அல்லது மனைவி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கூப்பிடுவதனாலோ அல்லது மனைவியுடைய பெயரை வந்து புதிதாக யாப்பியத்தின் மூலமாக வைத்த பெயரை வைத்து நீங்கள் கூப்பிடுவதனாலேயோ உங்களுக்குள் வந்து என்ன சொன்னா அந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்யோன்யமான இணைவு சுக்கிரனை வலிமைப்படுத்தி சந்திரன் இணையக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் சுக்கிரனை வலிமைப்படுத்திவிடும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து என்ன சொன்ன வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன ஒரு காந்தம். சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது ஒரு காந்த சக்தி. அந்த காந்த சக்தி வந்து என்ன சொன்னா கணவன் மனைவி அந்யோன்யத்தையும் ஒரு நம்ம இதில் வந்து என்ன சொன்னா எங்கிட்ட ஒரு டிரைவர் இருக்காருன்னா வந்து என்ன சொல்கிறான்னா அவருடைய பேர் யாப்பியத்தின்படியில் கூப்பிடுற பேரே வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அது ஒத்து போகும்போது 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்கார். 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்கிறார். ஆனால் என்ன சொன்னாலும் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக செஞ்சிருவார். சின்ன தவறுகள் இருக்கும், அது வந்து இயற்கை. ஆனால் நம்மளை விட்டு போகக்கூடிய மனோநிலை அவருக்கு வராது. நமக்கு என்ன சொல்கிறேன்னா சரி ஒரு மனுஷன் வேலை பார்க்கணும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை வகுத்து கொடுத்து விடும். அதனால் என்ன சொல்கிறாரு, எல்லா மனிதரும் யாப்பியம் என்று சொல்லக்கூடிய யாப்பியம்னா நமக்கு நினைத்த இடத்தில் நினைத்த நட்சத்திரத்தில் நாம் பேர் வைத்து நம்மளை டியூன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தான் அது. வந்து தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த யாப்பியம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் வைக்கணும். வைத்தால் பொருளாதாரமும் வளரும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது வந்து என்ன சொன்னால் ஒரு குருவாக இருந்து வச்சு கொடுக்கணும். அப்போ எல்லா மனிதருமே என்ன சொன்னாங்க நானே செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது செய்து கொள்ள முடியாது அப்படின்லாம் சொல்லலை. அது வந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த ஒருத்தருடைய மேற்பார்வையில் வந்து ஒரு வேலையை செய்யணும்.
அந்த மேற்பார்வையில் அந்த வேலையை செய்யும்போது என்ன சொன்னான்னா, உங்களுக்கு வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக நம்மளாக ஒரு வழியை கண்டுபிடித்து போவதை விட, ஒருத்தர் இந்த வழியில் போகிறதுக்கு இந்த வழி சரிதானா, நாங்கள் போகிறது சரிதானா அப்படின்னு கேட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் இதெல்லாம் வந்து நான் ஏன் வந்து இந்த உதாரணத்தை நானாக படித்தேன்னு சொல்லுவதை விட, இதை ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, என்ன காரணம்னா என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த யாப்பியத்தை சொன்னக்கூடிய பொன்னையா சாமிகளே அவருடைய பேர் மகரிஷி பொன்னையான்னு தான் வச்சுருக்காரு. ரொம்ப பயங்கரமான தமிழ்நாட்டில் பயங்கர பிஸியாக இருக்கார். சரியா? காரணம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த யாப்பியம் என்று சொல்லக்கூடிய பெயர் அவருடைய லக்கணத்திற்கு அந்த பெயர் சந்திரன் வந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறது. என்னுடைய பெயர் வந்து என்னுடைய சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறேன், ஒரு அமைப்பு. அப்போ நம்மளுடைய பெயருக்கும் சரியாக வைக்க தெரியணும். அதே சமயத்தில் நம்ம குடும்பம் மனைவிக்கும் வந்து அது டச்சபிலிட்டிக்கு வந்து என்ன சொன்னால் சரியாக இருக்கணும். இத்தனை இருக்குது. இதில் என்னென்னா, கணவன் மனைவிக்கு இந்த யாப்பியத்தில் வந்து பெயரை சரிபடுத்தி அந்யோன்ய தம்பதிகளாக ஆக்கிடலாம். மற்றது இந்த கணவன் மனைவி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமைக்கு வந்து இது இந்த யாப்பியம் என்று சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய பெயர் சிறப்பாக இருக்கும். இருந்தால் இவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும், ஒரு பிடிமானம் இருக்கும், எல்லாமே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். இதனால் வந்து இந்த சந்திரனை நாம் வலிமைப்படுத்தி வைக்கும்போது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த சக்தி, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சிறுபண சக்தி எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும். சந்திரனும் சுக்கிரனும் வந்து என்ன சொல்கிறான்னா, சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்காரன் நல்ல நிலையில் இருக்கும்போது சுக்கிரன் என்ன உயிர் பெற்று எழுந்து விடுவான். அந்யோன்ய தம்பதிகளாகவும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் பாச பந்தங்களும், அடிக்கடி புருஷன் பொண்டாட்டி வெளியிடத்திற்கு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு ஹோட்டல்களுக்கு போய் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த யாப்பியத்தில் பேர் வைத்தால் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் வைக்கலாம்னா அதுக்கு நம்ம தாராபலன் இருக்குது. தாராபலன் என்ன சூரியனுக்கும் பார்த்துக்கலாம், சந்திரனுக்கும் பார்த்துக்கலாம், லக்கண புள்ளி நின்ற இடத்துக்கும் பார்த்துக்கலாம், அல்லது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து எந்த இடத்துல வச்சா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தாராளமாக வைக்கலாம். ஆனால் எதை இயக்க வேண்டும்? லக்கணத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னால் லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 வைக்கணும். அல்லது சந்திரனுக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 வைக்கணும். சூரியன் என்ற இடத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 வைக்கலாம். அல்லது லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இந்த புதிய யாப்பியம் என்று சொல்லக்கூடிய பெயரை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்திற்கு தக்கன சிறப்பாக வைத்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வந்து சந்திரனை நாம் சரிப்படுத்தி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இல்லற சுகம், லக்ஸுரிஸ், வீடு, வாகனம், வண்டி, போக்குவரத்து எக்ஸட்ரா அனைத்தையும் இந்த யாப்பியத்தின் மூலமாக பேர் வைப்பதன் மூலமாக நாம் சிறந்த வாழ்க்கையில் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியது இந்த யாப்பியம் என்று சொல்லக்கூடிய புதிதாக பெயரை நம் இஷ்டத்திற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் தாராபலன் எப்படியாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காமலா போகும், அதன் மூலமாக வைத்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்பது நாங்கள் இதை வைத்து நன்றாக இருக்கிறோம். நீங்கள் இனிமேல் இதை வந்து படித்து பார்த்துவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேடி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் அருள் இருந்தால்தான் அது நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.